அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஜூன் மாதத்திலே பல பங்கு தளங்களில் முதல் நன்மை வழங்குதல் ஒரு பொதுவான விடயமாக இருக்கின்றது. அல்லது நாங்கள் விழா எடுக்கின்ற எங்களுடைய ஆலயங்களிலே புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அதற்கு முன்னைய நாள் நற்கருணை நாதருக்கு விழா எடுத்து திருப்பலியின் பின்பு நற்கருணை ஆராதனை, நற்கருணை பவனி இப்படியான நிகழ்ச்சிகள் அழகுற பக்தி பூர்வமாக இடம்பெறுவதும் நாங்கள் யாவரும் அறிந்தது. கிறிஸ்தவர்கள் ஞாயிறு தோறும் ஆலயத்திலே ஒன்று கூடி நற்கருணை கொண்டாட்டத்திலே கலந்து கொள்வது ஒரு கடமை உணர்வோடும் அதை செய்வது எல்லோருக்கும் தெரிந்தது. நற்கருணை என்பது நல்ல கருணை, நல்லதும் கருணை என்பது கடவுளுடைய இரக்கத்தினுடைய ஒரு வடிவம். கடவுளுடைய அன்பு இரக்கமுடையது. அதை இயேசு நற்கருணையை என்ற அருட்சாதனத்தை நிறுவினார் என்று நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இயேசு பாஸ்கா விழா கொண்டாடுவதற்கு முதல் நாள் வியாழக்கிழமை மாலையிலே இரா உணவு உண்ணுகின்ற பொழுது அவர் அடிக்கடி இரா உணவு உண்டார். ஆனால் இந்த பாஸ்கா உணவு என்பது ஒரு வரலாற்று கொண்டாட்டமாக யூதர்கள் மத்தியிலே இருந்தது. தங்களுடைய விடுதலையை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை நாட்டிற்கு கடந்து சென்ற அந்த அனுபவத்தை அருட்சாதன வடிவிலே அல்லது வழிபாட்டு ரீதியாக அவர்கள் ஒருமித்து உண்டார்கள். அந்த உண்ணுதலிலே உறவு பிறந்தது. அந்த உண்ணுதலிலே ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கு அழைக்கப்படுகின்றார்கள். இந்த ஒன்று சேர்ந்து உணவருந்துகின்ற பொழுது கடவுள் தம்மை மீட்டார் என்கின்ற ஒரு இன ரீதியாக, மத ரீதியாக அவர்கள் மத்தியிலே ஒற்றுமை வளர்க்கப்பட்டது. இந்த இப்படியாக நற்கருணை என்று நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டத்திலே அது தாங்கி நிற்கின்ற பல ஆழமான விழுமியங்களை எங்களுக்கு நினைவூட்டுகின்றதாகவும், இந்த நற்கருணை பந்தியிலே அமருகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகின்றோம். ஒரு நினைவு என்று சொல்லுவது மனித மனங்களிலே இயற்கையாகவே இருக்கின்ற, அதை கட்டி காக்க வேண்டிய ஒரு அழகான பண்பாகும் நினைவு. இறப்பு கூட இந்த நினைவை அழிக்க முடியாது. சாவு, இறப்பு ஒரு நினைவினுடைய அந்த அடையாளத்தை, நினைவை மறைக்காது. சொல்வார்கள், தூரத்தே சென்றால் காணாமல் போனால் அவர்கள் நினைவிலே இருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் அல்லது மறைந்து போய் விடுவார்கள். அதனால்தான் இயேசு அந்த இரா உணவின் பொழுது இதை என் நினைவாக செய்யுங்கள். அவருடைய நினைவு என்ன? அடுத்த நாள் அவர் பட இருக்கின்ற பாடுகள், வேதனைகள், தன்னுடைய உயிரை கொடுத்து ஈகை செய்கின்ற அவருடைய சாவு, மரணம், இறப்பு, இதை நீங்கள் மறக்காதீர்கள். அதனாலே அப்பத்தை எடுத்து பிட்டு இறைபுகழ் கூறி அவர் கொடுக்கின்றார். இதை வாங்கி உண்ணுங்கள் என்று. 3 நற்செய்தியாளர்கள் மிக அழகாக இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு இறைபுகழ் கூறி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார் என்று அழகாக பொறித்திருக்கின்றார்கள் தங்களுடைய நற்செய்திகளிலே. மத்தேயு, மாற்கு, லூக்கா. இதுதான் கிறிஸ்து நற்கருணை என்கின்ற அருள் அடையாளத்தை நிறுவினார். இன்ஸ்டிடியூட்டட் என்று சொல்லப்படுது. அவர்கள் அதை நிறுவி இருக்கின்றார், ஏற்படுத்தி இருக்கின்றார். ஏற்படுத்துகின்ற பொழுது என் நினைவாக செய்யுங்கள் என்று தொடர்ச்சியாக இந்த நற்கருணை பலி மக்கள் மத்தியிலே பரம்பரையாக, அதாவது இந்த உலகம் முடியும் வரை
குருத்துவம் வாழுகின்றது என்றால் இந்த நற்கருணை பலி, இந்த நற்கருணை கொண்டாட்டம், இந்த நற்கருணை என்கின்ற அருட்சாதனம் நிறைவேற்றப்படுகின்றது. அடுத்தபடியாக யோவான் நற்செய்தியாளர் இந்த நற்கருணையை பாஸ்கு விழாவிலே இறுதி இரா உணவின் பொழுது இயேசு ஏற்படுத்தினார் என்று ஏற்கனவே இந்த 3 நற்செய்தியாளர்களும் சொல்லிவிட்டார்கள். இன்னும் காலப்போக்கிலே ஏற்பட்ட மக்கள் மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள், பிரச்சனைகள், வாழ்க்கை சூழலை மையமாக கொண்டு இறையியல் செய்கின்ற இந்த நற்செய்தியாளர் இயேசு அவர்களுடைய பாதவடிகளை கழுவினார் என்று அழகாக ஒரு நாடக ரீதியிலே மிகவும் உயிரூட்டமுள்ள முறையிலே எடுத்து சொல்லுகின்றார். ஒரு குருவாக இருக்கின்றவர் சீடருடைய பாதங்களை கழுவுகின்ற ஒரு பெரும் புரட்சி, அன்பின் நிமித்தம் ஏற்படுகின்ற ஒரு புரட்சி. சொல்ல போனால், நான் உங்களை அன்பு செய்தது போல, நான் உங்களுடைய பாதவடிகளை கழுவினது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்கு பணியாற்றுங்கள் என்று. அதிலும் இந்த குருத்துவம் என்கின்ற பணி, அருட்சாதனம் ஆழமான அர்த்தத்தை பெறுகின்றது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை தன்னுடைய 6ஆம் அதிகாரத்திலே யோவான் அல்லது 4ஆம் நற்செய்தியாளர் ஒரு முழு அத்தியாயத்தையுமே இந்த வாழ்வு தரும் உணவு என்ற பகுதியிலே மிகவும் சவால் நிறைந்த வார்த்தைகளாலே சொல்லுகின்றார். அதாவது மக்கள் இந்த பாஸ்கா விழாவின் பொழுது வல்ல கடவுள் தங்களை விடுதலைக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது பாலைவனத்திலே தமக்கு உணவு அருளியவர் என்பது அவர்களால் மறக்க முடியாது, நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு விழாவாக கொண்டாடினார்கள். மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள், பிரமாணிக்கமாக கொண்டாடினார்கள், ஒன்று கூடி கொண்டாடினார்கள். ஜெருசலேம் ஆலயத்தில் அவர்கள் கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட இந்த வாழ்வு தரும் உணவு வெறுமனே இந்த மன்னா என்று சொல்லப்படுகின்ற உணவு அல்ல, அல்லது அவர் 5000 மக்களுக்கு 5 அப்பங்களை பலக பண்ணி உணவளித்தார் இயேசு, அதுவும் அல்ல. அதிலும் இன்னும் ஒரு படி உயர்ந்து சென்று, நான் என்னுடைய சதையை கொடுக்கின்றேன், என்னுடைய குருதியை கொடுக்கின்றேன், கொட்டுகின்றேன், நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. இந்த சதையும் இந்த குருதியும் இணைந்து இருக்கின்ற பொழுதுதான் ஒருவனுக்கு உயிர் இருக்கின்றது, வாழ்வு இருக்கின்றது. ஆகையினாலே இயேசு வெறும் அப்பமாக, இந்த அப்பத்திலே இயேசு தோன்றினார், சில வேளையிலே இருக்கலாம், முக்கியமானதல்ல. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் அல்ல. நம்பிக்கை ஆதாரங்களை தேடுவதல்ல, விளக்கங்களை தேடலாம். ஆதாரம் இருந்தால் நம்பிக்கை தேவையில்லை. ஆகையினால இந்த அப்பம் என்பது இயேசுவினுடைய திரு உடல், இரசம் என்பது அவருடைய திரு இரத்தம், குருதி. இது மாற்றப்படுகின்ற பொழுது, உருமாற்றப்படுகின்ற பொழுது புனித தாமஸ் அக்வாயினஸ் இதற்கான அந்த விடையை கொடுத்திருக்கின்றார். டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் சொன்னால் வெளி தோற்றம் மாறாது, ஆனால் உள்ளடக்கம் மாறுகின்றது. அதனுடைய எசன்ஸ் சொல்லப்படுவது உள்ளடக்கம். கிறிஸ்துவினுடைய திரு உடல் திரு இரத்தமாக மாறுகின்ற பொழுது அது வெறும் காட்சி பொருள் அல்ல. அவருடைய பிரசன்னத்தை எங்களுடைய கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக ஒரு அப்ப வடிவிலே, இரச வடிவிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த அப்பமும் இரசமும் உருமாற்றப்படுகின்ற பொழுது இயேசுவினுடைய சதை, அதாவது இரத்தம் உள்ள சதை, உயிருள்ள சதை, பிணமல்ல, வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அருள் அடையாளமாக கொடுக்கப்படுகின்றது. இதை கிறிஸ்தவர்கள் உண்கின்றார்கள். எங்களுடைய திருமுழுக்கினால் பெற்ற அந்த உரிமையிலே நாங்கள் இந்த நற்கருணை பந்தியில் அமர்கின்றோம். வெறுமனே ஒரு பிரசாதத்தை வாங்குவது போல அல்ல, அல்லது அந்தோனியாருடைய அப்பத்தை பிச்சு கொடுத்தால் அது அந்தோனியாருடைய அப்பம் என்று சொல்லி, பான் என்று சொல்லி, பிஸ்கட் என்று சொல்லி நாங்கள் சாப்பிடுகின்றோம்.
அதை நாங்கள் தட்டி கழிப்பதில்லை. ஒரு பங்கேற்பு. இது வெறுமனே ஒரு பங்கேற்பு அல்ல, இது வெறும் ஒரு உணவு பரிமாற்றம் அல்ல, ஒரு விருந்தோம்பல் அல்ல. விருந்து என்று சொல்லுகின்றோம், உண்ணுகின்ற பொழுதுதான் அதில் ஒரு அனுபவம் இருக்கின்றது, அனுபவம். ஆனால் இயேசுவை நாங்கள் எப்படி உண்ணலாம் என்று அவர்கள் எல்லோருமே அதை நம்ப முடியவில்லை. இவருக்கு புத்தி மாறி போய்விட்டது, விசர் பிடித்து விட்டது என்று நினைத்து கொண்டு பலர் விட்டு சென்றார்கள். ஆனால் இந்த போதனைக்கு ஒரு உண்மை சத்தியம் என்று அதை முழுமையாக நம்பியவர் திருத்தூதர்களுடைய பிரதிநிதியாக இருந்த, திருத்தூதர்களும் விட்டு போகவில்லை, பிரதிநிதியாக இருக்கின்ற பேதுருவானவர். வாழ்வு தரும் வார்த்தையும் இடம்தான் இருக்கின்றன. யாரிடம் நாங்கள் போகலாம்? வாழ்வு தரக்கூடிய ஒருவர் நீர் மட்டுமே. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். வார்த்தையும் உயிருள்ளது. அதனால இந்த நற்கருணை பந்தி எப்பொழுதும் இறை வார்த்தையோடு பின்னி பிணைந்து இருக்கின்றது. இரண்டும் ஒன்று. இறை வார்த்தை இல்லாமல் நற்கருணை பந்தி என்று சொல்லுகின்றது. சிலர் இந்த இறை வார்த்தை எல்லாம் பிரசங்கம் எல்லாம் முடிந்த பின்பு வருவார்கள், நற்கருணை வாங்கினுடனே போயிடுவார்கள், அல்லது நற்கருணை கொடுத்ததுடனும் போய்விடுவார்கள். நாங்கள் பூசை கண்டுட்டோம். இந்த இறை வார்த்தையினாலே உண்பிக்கப்பட வேண்டும், அப்பத்தினாலும் உண்பிக்கப்பட வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்துதான் நாங்கள் இயேசுவோடு இணைகின்றோம், இயேசுவுடைய மரணத்திலே இணைகின்றோம். என்னுடைய சாவை நினைவு கூறுங்கள், என்னுடைய இறப்பை நினைவு கூறுங்கள். ஏன் அவர் இறந்தார் என்றால், ஒருவர் தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை. அதனாலே இந்த அன்பினுடைய அருட்சாதனம், அது கருணை, நற்கருணை. இந்த நற்கருணையை நாங்கள் ஞாயிறு தோறும் அல்லது விழாக்களிலே நாங்கள் பங்கு கொள்கின்ற பொழுது, நாங்கள் வெறுமனே ஒரு காட்சியாக பார்வையாளர்களாக அல்லாமல் பங்காளிகளாக நாங்கள் இறை வார்த்தைக்கு செவி மடுப்பதிலும், அந்த இறை வார்த்தை எங்களுடைய உள்ளங்களை தொட்டு எங்களுடைய வாழ்க்கையை உருமாற்றுவதிலும், இந்த நற்கருணை பந்தியிலே நாங்கள் அமருகின்ற பொழுது இயேசுவோடு நாங்கள் நெருக்கமான முறையிலே அந்த சீடர்கள் ஒரு கொடி கிளைகளாக இணைந்திருந்தது போல, இந்த திராட்சை கொடியும் கிளைகளும் இணைந்திருந்தது போல நாங்கள் இயேசுவோடு இணைக்கப்படுகின்றோம். இந்த நற்கருணை பந்தி எங்களையும் இறைமகன் இயேசுவையும் ஒன்றிணைப்பது மட்டுமல்ல, எங்கள் மத்தியிலே ஒரு சகோதரத்துவத்தை கட்டி எழுப்புகின்றது. அதனால்தான் பவுல் அடிகளார் 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் ஒன்றாக கூடுகின்ற பொழுது உங்களிடையே நீங்கள் பிளவுகளை ஏற்படுத்துகின்றீர்கள். அதனாலே நீங்கள் கொண்டாடுவது நற்கருணை பந்தி அல்ல, உங்களுடைய சொந்த விருந்து. உங்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் குடித்து வரித்திருக்கலாம், மற்றவர்கள் வீடுகளிலே இருந்து அவர்கள் ஏழைகளாக அவர்கள் உண்ணாமல் குடிக்காமல் அவர்கள் வறுமைப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது அங்கு ஒரு பகிர்தல், அங்கு ஒருவர் மற்றவரோடு அவரை அன்பு செய்வதும் ஏற்றுக்கொள்வதும் பகிர்ந்து வாழ்வதும், அவர்கள் மத்தியில் ஒரு சகோதரத்துவம் கட்டி எழுப்பப்படுகிறது. அதனாலே நற்கருணை, ஜூன் மாதம் நாங்கள் நற்கருணை நாதருக்கு விழா எடுத்து இந்த பவனியாக எடுத்து சென்று அவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார், என்றும் உடன் இருக்கின்றார், எங்களோடு வழி நடக்கின்றார், அவர் எங்களோடு அவர் இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் நம்பி, அவருடைய பிரசன்னத்திலே இந்த நற்கருணை ஒரு பிரசன்னமும் கூட என்ற அந்த உண்மைகளை எல்லாம் நாங்கள் மீண்டும் புதுப்பித்து நற்கருணை வாழ் மக்களாக, இறை மக்களாக நீங்கள் திகழ இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.